பூஜை புனஸ்காரங்கள், வேத மந்திரங்கள், இந்த அலங்கார பொருட்கள தாண்டி சாமிய நம்ம எப்படிங்க அடைய முடியும்? அத கொஞ்சம் நீங்க விவரிக்க முடியுமா? சாமியை நம்ம அடைய முடியுங்கிறதெல்லாம் வெறும் கற்பனைகள். சுவாமி நம்மளை கரைஞ்சிட முடியும். சுவாமிகிட்ட நம்மளை சுவாமி கரைச்சிடுவார். சுவாமி நம்மளை அடைஞ்சு நம்மளை இல்லாமல் பண்ணி நமக்குள்ளே அவர் வந்து இருந்துக்குவார். சாமியை நம்ம அடைய முடியுங்கிறது எந்த வித்தியை செஞ்சு நம்ம சாமி அடைகிறது, எந்த யோகா பண்ணி சாமி அடைகிறது, எந்த மாதிரி தபஸ் நம்ம இருக்க போகிறோம், எது பண்ணாலும் நான் பண்ணுறேங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னாங்க சுவாமி எப்படி இருப்பார்? ஆக சுவாமியை நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்ருங்க. சாமி நாமத்தை நீங்கள் வந்து மனசுக்குள்ளே எப்பயுமே நினச்சிக்கிட்டு இருங்க. அது நினைக்கும் போது நீங்கள் விலகிடுவீங்க, நீங்கள் போயிடுவீங்க. அங்கே சுவாமி மட்டும்தான் இருப்பார். நீங்கள் எப்பெல்லாம் இருக்கணும்னு இந்த உலகம் விரும்புதோ அப்போ மட்டும்தான் அந்த தேகத்துக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க. மற்ற சமயத்தில் பூராமே சுவாமி தான் அங்கே இருப்பார். நீங்கள் இருக்கும்போதெல்லாம் நடக்கிறதெல்லாம் மாய, சாமி இருக்கும்போது நடக்கிறதெல்லாம் சத்தியம். சுவாமி தான் உங்ககிட்ட வர முடியுமே தவிர்த்து நீங்கள் சாமி கிட்ட போக முடியாது. எல்லாருமே சொல்லுவாங்க, நான் சாமியோட இத்தனை வருஷம் இருந்தேன், அத்தனை வருஷம் இருந்தேன்னு சொல்லுவாங்க. ஆனால் சாமி எத்தனை வருஷம் உங்களோட இருந்தார்? நம்ம இருக்கிறது பெருசு இல்லை. சுவாமி வந்து சஞ்சாரங்கள், தேச சஞ்சாரங்கள் பண்ணும்போதோ, இல்லாட்டா மரத்தடியில் உட்காந்துருக்கும் போதோ, புண்ணு மரத்தடியில் உட்காந்துருக்கும் போதோ, அரச மரத்தடியில் உட்காந்துருக்கும் போதோ, இல்லாட்டா வேற இங்கே ஈசானிய சுடுகாட்டில் உட்காந்துருக்கும் போதோ, குகநமச்சிவாய குகையில் உட்காந்துருக்கும் போதோ, எத்தனையோ பாத்திரக்கடையிலையோ தேரடி மண்டபத்திலேயோ எத்தனையோ பேர் கூட இருந்திருக்காங்கல்ல. அவர் கூட எத்தனையோ கிருமிகள் கூட கூட இருந்திருக்குல்ல. ஒரு பைரவர், ஒரு நாய்க்குட்டி கூட கூட இருந்திருக்குல்ல. அதனால அவர் கூட இருக்கிறது கொண்டு பெரிய விஷயம் இல்லை. அவர் யாரு கூட இருக்காருங்கிறது தான் கேள்வி. அவர் யாரு கூட இருக்காரோ அந்த இடத்துல அந்த நான் இருக்காரு, அவர் மட்டும்தான் இருப்பார். அவர்னா யாரு? அந்த பரபிரமன் தான், அந்த தெய்வம் தான். அந்த தெய்வம் இருக்கிற இடத்துல அந்த நானுங்கிறது எட்டி கூட பார்க்க முடியாது. ஸோ அவர் தான் அவருடைய அந்த தெய்வீக காரியங்கள் பன்னெண்டையும் நம்மளை நம்ம திரேகத்தில் வச்சிருப்பார். அந்த தெய்வீக காரியங்கள் எப்போ முடிஞ்சுதோ அப்போ நம்மளை அகற்றிட்டு அவர் வந்து குடியிருந்துக்குவார். ஸோ அந்த குடியிருக்கிற சமயத்தில் நம்ம வந்து எந்த காரியம் பண்ண மாட்டோம், நம்மளே அறியாமல். ஏன்னா நம்ம தான் இல்லையே, நமக்கு அந்த எண்ணங்களே இருக்காதே. ஆனந்தமாக இருப்போம். ஆனந்தமாக இருப்போங்கிற வார்த்தை கூட என்ன வொக்கபிலில் வேறு வேர்டு கிடையாது. சாமியாகவே இருப்போம். ஆனால் என்னைக்கு உலகியல் காரியங்கள் வருதோ அன்னைக்கு நம்ம தேகத்துக்குள்ளே நம்ம மறுபடியும் வந்து ஏதோ காரியங்கள் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் அத்தனையும் மாய, எதுவுமே நிலச்சி நிற்கக்கூடியது கிடையாது. நிலச்சி நிற்கக்கூடிய ஒரே ஒரு வஸ்து சுவாமி தான், அந்த பரபிரம்மன்னு ஒன்று தான். ஸோ நம்ம அடையிறது, நம்ம பார்க்குறது, நம்ம போய் சேர்றது, இதுக்கெல்லாம் ஒரு ஃபார்முலேஷன்ஸு, ஒரு டெக்னிக்கல் டேட்டாஸு, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் நம்மளை வந்து அடையிறது தான் குறிக்கோளே. அவர் தான் அடைய முடியும். ராமகிருஷ்ணன் அழகாக சொல்லுவார், நீ அம்மா கையை பிடிச்சி நடந்தினா எப்போனாலும் ஸ்லிப்பாகிடுவார். அம்மா உன் கையை பிடிச்சி நடந்தானா நம்ம ஸ்லிப்பாகவே முடியாதுல்ல. அது மாதிரி சாமி நம்ம கையை பிடிச்சி நடக்கட்டும். சாமி நம்மளோட அவரோட நம்ம சேர்த்துக்கிட்டோம். நமக்கு அந்த சாமர்த்தியம் கிடையாது, நமக்கு அந்த சக்தியும் கிடையாது.